வணக்கம். இன்றும் ஆன்மீகம் சேனல் வந்து நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கம்பத்துல இருக்க அகோரி ராஜகுருஜி ஐயாவை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே இந்த விஷயத்துக்கு போயிடுறேன். இந்த ஏர் சிங்ன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் நெறைய விதமா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு மாரி சொல்றாங்க. இதோட பயன் என்ன? இது எப்படி இத வந்து உபயோகப்படும்? அத மட்டும் கொஞ்சம் நீங்க தெளிவா சொன்னீங்கன்னா நல்லாருக்கும் சார். ஏன்னா நெறைய விதமா போயிட்டு இருக்கு இந்த விஷயம். அதாவது வந்து அது பாத்தீங்கன்னா, இது வந்து குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டது. இது ஒண்ணு. இது வந்து இஷ்ட தெய்வத்துகளுக்கு கட்டப்படாது. இது வந்து குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்டக்கூடியது. அததான் ஏர்சிங். ஒரு பார்த்தோம்னா ஒரு தெய்வம் வந்து பார்த்தோம்னா குலத்தை வளர்க்கக்கூடியது குலதெய்வம். குலதெய்வம் தானே குலத்தை வளர்க்குது. அதே மாதிரி ஏர்சிங் என்பது வந்து குலதெய்வத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நம்ம காட்டுக்குள்ள இருந்து நமக்கு தெரிஞ்சிருந்தோம்னா அது அமாவாசை பௌர்ணமியில காப்பு கட்டி எடுத்து கொண்டு வந்து ஒரு சிறப்பான வழிபாடுகள், ஒரு பூஜைகள் செய்து இப்போ வந்து ஒரு தெய்வம் இருக்கு, நம்ம குலதெய்வம் வந்து இப்ப எங்க தெய்வம் வீர சின்னம்மா அப்படின்னா ஒரு வீர சின்னம்மாள் போட்டு ஓம் நமச்சிவாய வீர சின்னம்மாள் போட்டுன்னு சொல்லி ஒரு 108 முறை மந்திரம் ஜபிச்சு மஞ்சள் குங்குமம் இதை வந்து அவசியம் பண்ணணும். பால் தயிர் தேன்ல வந்து அவசியம் பண்ணணும். அவசியம் பண்ணி இதை சித்தி பண்ணணும். பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இதை வந்து தலவாழையில போட்டு அவள் கடலை பொறிஞ்சு டெய்லி வைக்கணும். ஒரு 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணிட்டு மஞ்சள் நூலோ மஞ்சள் துணியை வந்து 2 சைடும் சுத்தணும். சுத்திட்டு வந்து ஒரு மூலையில வைக்கிறதோ, நம்ம சாமி ரூம்ல வைக்கிறதோ, இல்லைன்னா தலவாசல கட்டுறதோ, இல்லை பீரோவில் வைக்கிறதோ, இந்த மாதிரி நம்மளுக்கு வைக்கும் போது அது வந்து நம்மளுக்கே அது மாற்றங்கள் தெரியாம இல்லட்டா அது கொஞ்சம் பவரா வேலை செய்யறது, கொஞ்சம் தெய்வங்கள் வந்து ஈர்த்து கொடுக்கறது, சொற்பனங்கள் நல்ல சொற்பனங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து இது பண்ணும். இப்ப உள்ள மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கடையில வச்சிருந்தோம்னா இதை வாங்கிட்டு போனே நம்மளுக்கு எல்லாம் சரியாயிரும் பண்ணிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கண்டிப்பா அப்படி நடக்காது. அந்த ஒரு டவுட்டுக்கு தான் கேட்டேன். ஏன்னா நிறைய பேர் இதை வேற விதமா சொல்றாங்க. ஆனா இதுல அவ்வளவு பவர் இருக்குன்றது அதுக்காக தான் உங்ககிட்ட நேரடியா கேட்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி பின்னி இருக்கு, இது வந்து பின்னாம ஒரு மாதிரி முள் மாதிரி இருக்கு. இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இது வந்து கட்டுக்கூடிமா. இது வந்து ஏவல் செய்வன பில்லி சுனி இந்த மாதிரி விஷயத்துகளை வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஏவி விடும் போது அது நம்மளுக்கு பாதிக்காம இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாம் ஒரு விஷயத்த பண்றோம்னா அது 3 நாள்லயே வேலை செய்யாது. அப்போ அந்த விஷயத்துல செய்யும் போது அவங்களுக்கு உடல் கட்டு தாயத்து போடணும். அப்போ அந்த உடல் கட்டு தாயத்து போடும்போது என்ன செய்யணும்னா இது வேலை செய்யும் போது அதை செஞ்சவங்களுக்கும் சேர்த்து கொஞ்சம் அடிக்கும். இப்போ அந்த உடல் கட்டு தாயத்தை நம்ம போட்டிருந்தோம்னா என்ன பண்ணும் அப்படின்னா அது அவங்களுக்கு பாதிக்காது. அது ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கே தான் போய் அடிக்கும். அப்போ அதனால வந்து உடல் கட்டுக்கும் போடலாம். இதவே வந்து கணவன் மனைவி வசியத்துக்கு, காதல் வசியத்துக்கும் இது பண்ணலாம். ஒரு துளி எடுத்து வச்சு நம்ம இயந்திரத்துல அச்சாரத்துல என்ன பதிவு செஞ்சு பண்றோமோ அது பண்ணிக்கலாம். ஆனா இது உரு கொடுத்து பண்ணணும். அதாவது வசியத்துக்கு பண்றது வந்து உரு கொடுத்து பண்றது. உடல் கட்டு போடுறது வந்து அதை நம்ம அப்படியே எடுத்து வச்சு போட்டுக்கலாம். ஆனா இதனால பர்ஃபெக்ட்டா வேலை செய்யணும், பவரா வேலை செய்யணும். இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் சேனல்ல நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி. அப்ப இருந்ததுக்கும் இப்ப நிறைய விஷயம் வந்து மாறி இருக்கு உள்ளேனா அப்படின்னு சொல்லி நம்ம சைட்ல இருந்து சொன்னாங்க. இது எப்படியா இந்த அளவுக்கு சூப்பரா நிறைய அப்டேட் மாதிரி வந்திருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம இருக்கிற அந்த பக்தியிலையும் நம்ம மக்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்குற சேவையிலையும் வர்றவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பரவாயில்ல புனித மார்க்கம் கரெக்டா இருக்கப்ப 100ல வந்து 90% சக்சஸ் தான் சொல்றாங்க. 10% வந்து சொல்றது கிடையாது. அவங்க என்ன வழிமுறைகள்னு கேட்டா நம்ம வந்து ஒரு விஷயத்த கொடுத்து விட்டு ஒரு 11 நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னா போகும்போதே இவங்க மாமிசம் சாப்பிட்டு போறது, சரக்கு அடிச்சுட்டு போறது, சந்தேகப்படுறது, இந்த மாதிரி விஷயத்துல வந்து தெய்வம் இடம் கொடுக்காது. நம்ம வந்துட்டோம் நம்பி போறோம்னா நம்பி போறோம். அப்படி வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஓப்பனா எதையும் முழுமையா கரெக்டா செய்யறதுனால ஒவ்வொரு தெய்வமும் விருப்பப்பட்டு வந்துதான் உட்கார்ந்துதான் அருள்பாலிக்கிறாங்க. இப்போ வரைக்குமே விருப்பப்பட்டு தான் பண்றாங்க. இந்த இடத்துல எந்த தெய்வங்கள் தான் அனைத்தும் செய்யுதுன்றதை நான் உறுதியா அடிச்சு சொல்லுவேன். அதே மாதிரி எல்லா சாமியுமே இங்க இருக்காங்க. முருகர் இருக்காங்க, பாபா இருக்காங்க. நாங்க நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். பாபா இருக்காரு, முருகர் இருக்காங்க, சிவன், பிள்ளையார், மாதிரி எல்லா சாமியுமே இங்க இருக்காங்க. அதுக்கு ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பா. இவங்க எல்லாருமே வந்து பரமேஸ்வரனோட குடும்பம். அதுல வந்து ஒருத்தட்டு இல்லாம அவரோட ஃபேமிலியே வந்து இங்க இருக்கு. அவங்க அந்த ஃபேமிலியோட சேவகன் தான், ஒரு அடிமை. நான் அவங்களுக்கு சேவை பண்றேன், செய்யறேன். அவங்க கொடுக்குற வேலையை மக்களுக்கு நான் செய்யறேன். முருகரும் இருக்காரு. இவர் வந்து ரொம்ப பிடிச்சது நமக்கு. கேட்ட உடனே கொடுத்துருவாரு. அது எப்பயுமே அதனாலதான் அவர் பாதத்திலேயே நான் வாங்குறேன். கேட்டதுமே கொடுத்துருவாரு. இவர் விருப்பப்பட்டு வந்தவர். என் பிள்ளை கூட நான் இருப்பேன். கண்டிப்பா. இது வந்து நமக்கு என்னோட குருநாதன் ஆசிப்படி ஞானதிஷ்டி பயிற்சி நம்ம கொடுக்குறோம் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. நான் நிறைய குருமார்கிட்ட போயிருக்கேன். அதுல வந்து என்னோட குருநாதனுக்கு நான் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். அது என்னைக்குமே வந்து தருமபுரியில வந்து நெல்லாமல்லின்ற மதியம்மன் கோட்டை அப்படின்ற ஏரியாவில் வந்து என் குருநாதர் இருக்காரு. அவருக்கு கோடான கூடி நன்றி. அவர் கொடுத்த அந்த ஞானமும் அவர் கொடுத்த தைரியமும் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு
விஷயமும் இன்னையும் நான் சொல்லுவேன். என்னைக்குமே இல்லை, எங்கேயுமே அவரை வணங்கிட்டு தான் நான் இன்ன வரைக்குமே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவர் எனக்கு கொடுத்த வழிமுறைகளை அப்படியே நான் உள்வாங்கி அதை பண்ணி தான் இன்னைக்கு நான் மக்களுக்கு பண்ணிட்டு இருக்கேன். அவர் கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பேர்த்துட்டு போயிட்டு இருக்கு. அவர் என்னைக்குமே அவரை நான் மனசார வணங்குவேன். கண்டிப்பா கண்டிப்பா நம்மளுக்காக ஒரு வணங்குவேன். விஷயம் பண்ணிருக்காங்க, நம்ம கண்டிப்பா மறக்க மாட்டோம். நான் மறக்கவே மாட்டேன். இதெல்லாம் அவர் கொடுத்த ஒரு வரம். வரணும். கண்டிப்பா. ஓகே. அதே மாதிரி நிறைய மாலை எல்லாம் போட்டிருக்கீங்க. என்னென்ன மாலை இருக்கு அதுல இது தெரிஞ்சுக்கலாம். வந்து மண்டவோடு மாலை வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து நான் அமாவாசையில ஒரு பூஜை பண்றேன், ஒரு இடத்துக்கு போறேன்னா என்ன அறியாம இங்க போய் ஒரு மாலை வாங்க, இதை கழுத்துல போடு, இதை மயானத்துல வை, இதை என் பாதத்துல வைன்னா அந்த அம்மா சொல்லும். இல்லைன்னா அது போட முடியாது. சாதாரணமா வந்து சராசரியா ஒரு மனுஷன் வந்து வாங்கிலாம் போட முடியாது. இந்த உத்ராஸ் வந்து அவருக்கு கொடுத்தது, பரமேஸ்வரன் எனக்கு கொடுத்தது. இனியும் மாலை நிறைய ஏறிக்கிட்டே இருக்கும். மேல பாருங்க, மாலை நிறைய ஏறிட்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு உத்தராசும் ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கு சமம். அதே மாதிரி ஒவ்வொரு மண்டபோடும் ஒவ்வொரு இதெல்லாம் வந்து அவங்க கொடுத்த வரம். இவ்வளவெல்லாம் எல்லாரும் சமக்க முடியாது. அதுக்குள்ள ஆற்றல் இருக்கணும். அதுக்குள்ள ஆற்றலும் அதுக்குள்ள அனுகிரகமும் அந்த தெய்வம் இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். இல்லைன்னா அந்த எண்ணம் கூட நம்ம மனசுல வராது. வேற என்ன மாலை போட்டிருக்கீங்க? எல்லாமே இருக்கு. கருங்காலி மாலை இருக்கு, மண்டவோடு, உத்ராஸ். அது ரெட் கலர்ல இருக்கு. இது உத்ராஸ் தான். இது வந்து அம்மாவுக்கு உகந்தது. இது வந்து பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா தாலிக்காயில போட்டிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சிகப்பு கலர், ரெட் கலர்ல போட்டிருப்பாங்க. அது வந்து அம்மாவுக்கு சிகப்பு உகந்தது. இது வந்து அம்மாவுக்கு சிகப்பு ரொம்பவுமே உகந்தது. கருப்பும் அந்த அம்மாவுக்கு உகந்தது. அதனால வந்து அந்த அம்மாவோட ஆசீர்வாதத்தோட தான் போடுறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய குடவெல்லாம் இருக்கு. இந்த குடவெல்லாம் வந்து நீங்க நூல் மாதிரி சுத்தி அந்த வேல் எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த ரெண்டு அப்படியே வச்சிருக்கீங்களா? இது என்னத்துக்கு யூஸ் பண்ண முடியும்? குரலி அம்மா. இது வந்து குரலி. இது வந்து எதுக்காகன்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு சராசரியா வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு தொழில் விஷயம் ஒரு இடத்துல போய் பண்றாங்க. அப்போ ஒரு தொழில் விஷயம் ஒரு இடத்துல போய் பண்றாங்கன்னா குறைஞ்சது 25,000 இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் வாங்குவாங்க. அப்ப அந்த 25,000 இருந்து 30,000 ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அதை வந்து ஒரு வருஷம் இல்லைன்னா ஒரு 1.5 வருஷம் இல்லைன்னா ஒரு 6 மாசம் அப்படித்தான். இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து இதை போட்டு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னா நான் எத்தனை பாயிண்ட் வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்ப அந்த பாயிண்ட வந்து 6 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு வச்சிருப்பேன். ஆனா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது லைஃப் ஃபுல்லா வேலை செய்யுன்ட்டு போவாங்க. அப்ப அது வந்து ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல நல்லா ஏற்றி விட்டுட்டு லாக் ஆயிரும். ஏன்னா அது பவர் அவ்வளவுதான். ஆனா இது வந்து இந்த குரலி, கை கருப்பு, கருங்குட்டி, ஜின்னு, எச்சினி, நீங்க சொல்ற பேர்லாம் இந்த ஒவ்வொருத்தங்க எல்லாத்துலயுமே வந்து உயிர் ஏற்றி வச்சிருக்கோம். இது வந்து கருங்குட்டி, இது வந்து எச்சினி, இது வந்து மோகினி, இது வந்து குரலி. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நூல் சுத்தி இருக்கும். ஒவ்வொரு இதுலயுமே வந்து இதுல ஆவாகனம் பண்ணி உயிரை ஏற்றி நாங்க வச்சிருக்கோம். ஆமா, இத 11 நாள்ல இருந்து 21 நாளுக்குள்ளயும் சித்தி பண்ணலாம். 11 நாள்லயும் சித்தி ஆகிரும் ஒவ்வொரு ஆளு கொண்டு. ஆனா குறைஞ்சது 11 நாள்ல சித்தி ஆயிரும். சித்தி ஆயிடுச்சுன்னா இதை வச்சு 8 விதமான அஷ்டகர்மம் பண்ணிக்கலாம். 8 விதமான அஷ்டகர்மம் பண்ணிக்கலாம். நம்ம தொழில் விஷயத்துல இருந்து, ஜன விஷயத்துல இருந்து, பண விஷயத்துல இருந்து, நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவையோ இது வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துரும். இப்போ ஒரு ட்ரிப்பு நம்ம போய் ஒரு தொழிலுக்கு பண்ணணும்னாலே நமக்கு வந்து 30 ரூபா வந்துருது இல்ல. அப்ப வந்து இதை ஒரு வட்டம் வாங்கிட்டு போய் வச்சா லைஃப் ஃபுல்லா அவங்களை யாருமே தொட முடியாது. எவ்வளோ செய்யணும் இந்த மாதிரி வில்லி சூனின்ற கான்செப்டுக்கே அவங்க யாரும் பண்ண முடியாது. இது திருப்பி அவங்கள அடிச்சிடும். அப்ப வந்து இதை வச்சு நீங்க மத்தவங்களுக்கு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக வந்து நான் மக்கள் வந்து தொழில் வச்சிருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க, நல்லா சக்சஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. சித்தியாயிரு 11 நாள்ல சித்தியாயிரு. 11 நாள்ல. அப்புறம் என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்றீங்கன்னா? குட்டி குட்டி டப்பா இருக்கு, ஆயில் மாதிரி இதெல்லாம். இது வந்து தொடுவசியம் எண்ணம்மா. தொடுவசியம் எண்ணம். இதுல வந்து சும்மா ஒரு சொட்டு விட்டு, இதுல ஏற்கனவே வந்து பிளட் வந்து ஒரு 3 சொட்டு விட்டு வச்சுக்கணும். விட்டு வச்சுட்டு அதுல வந்து லைட்டா தொட்டு இப்படி பண்ணி கையில தொட்டு யாரை நம்ம தொடுறோமோ அவங்க நம்மளுக்கு அடிட்டு, யாரு மேல நம்ம அப்படி தொட்டு பண்றோமோ அவங்க வந்து ஒரு 4 நாளைக்கெல்லாம் 3 நாளைக்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து உங்க சொல்லத்தான் அவங்க கேட்பாங்க, உங்க பேச்சத்தான் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாங்க ஒரு போட்டு ஏத்தி வச்சிருக்கோம். தொட்டாலே போதும், அவ்வளவு பவர் அது வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த டப்பா இதெல்லாம் மை. என்னென்ன மை இருக்கு? எதுக்கு இதுக்கெல்லாம் மை? இதெல்லாம் வந்து கணவன் மனைவி விஷயம், தொழில் விஷயம். நம்ம குடும்பத்துல வந்து நம்ம ஒரு தெய்வம் வந்து ஒரு இஷ்ட தெய்வம் வந்து நம்மகிட்ட வரணும்னா ஒரு 3 நாளைக்கு அந்த இதை வச்சுட்டு வந்து நம்ம குலதெய்வத்தை நினைச்சோம்னா அந்த குலதெய்வம் வந்து நமக்கு காட்சி கொடுக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதெல்லாம் இருக்கு. மற்றபடி அவங்க என்ன மை எனக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்கறாங்களோ அந்த மாதிரி மையும் நம்ம ரெடி, எல்லாத்துக்குமே என்னென்ன தேவை இருக்கோ அது மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அது இல்லாம தாயத்து முறையிலையும் எல்லா வகையுமே இருக்கு நம்மகிட்ட. தாயத்து முறையில
குடும்ப முறை இருக்கு, தாயத்து முறை இருக்கு, மை முறைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு. கருமார்க்கத்திலையும் இருக்கு, உருமார்க்கத்திலையும் இருக்கு. எல்லாமே பர்ஃபெக்ட் இப்ப வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான். அதே மாதிரி சில பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதை நான் எடுக்கணும், அந்த மாதிரியும் நீங்க பண்ணுவீங்க? அந்த மாதிரி வந்து எடுக்கிறது நம்ம போய் அவங்க ஸ்பாட்டுக்கெல்லாம் போய் எடுக்க மாட்டோம். அந்த இயந்திரத்துக்கு பவர் இல்லாம பண்ணி விட்டுருவோம். அதை வேலை செய்ய விடாத நிப்பாட்டி அதை காலி பண்ணி விட்டுருவோம். இப்ப அவங்களுக்கே அது தெரியாது, எங்க இருக்குன்றது தெரியாது, எப்படி பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க. அந்த சிம்டம்ஸ் இருக்கும், ஆனா அது நான் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியாதுன்னு. அப்போ அததான் அந்த இயந்திரத்துக்கு பவர் இல்லாம நீங்க பண்ணிடுவீங்க. வந்து ஒரு செய்வனை என்பது வந்து வைக்கிறது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நபர் ஒருத்தவங்களோட பேரை வந்து அவங்க குலதெய்வம் பேரை போட்டு கீழே வந்து நம்ம எந்த தெய்வத்தை வச்சு செய்யணுமோ அந்த தெய்வத்தோட பேரை போட்டு கீழே வந்து அவங்களுக்கு என்னென்ன ஆகணும், கையால் முடங்கணும், தொழில் முடங்கணும், குடும்ப அந்தல சிந்தலை ஆகணும், எல்லாமே எழுதிடுவாங்க. எழுதிட்டு அதுல வந்து தேவையில்லாத பொருட்கள், அதாவது வந்து கீரி முடி, பாம்பு சட்டை, முள்ளாம்பண்ணி முள்ளு, நெட்டி மரம், இந்த மாதிரி விஷயத்துக்களை வந்து உள்ள வச்சு சுத்திடுவாங்க. இவங்க நூல் கிடைச்சாலும் உள்ள வச்சு சுத்திடுவாங்க. சுத்திட்டு இப்போ வந்து மயானத்துல செய்யறது மாதிரி இருந்தா அங்க வச்சு வந்து ஒரு காவல் கடலை புரி வாங்கி வச்சு காவு கொடுத்து செய்ய வேண்டிய முறைகள் இருக்கு. பெண்ணி அந்த மந்திரத்தை வந்து உச்சாடனங்கள் செய்யணும். ஒரு 108 முறை பெண்ணி செஞ்சு கொண்டு வந்துட்டு மயானத்துல ஒண்ணு அவங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சுட்டா அந்த குடும்பமே காலி க்ளோஸ். ஆனா அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அது எங்கன இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தேவதைகள் தான் கண்டுபிடிச்சு சொல்றது. இது வந்து காதுல சொல்லும், இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஆனா கணவன் தெய்வம் வந்து அப்படி சொல்லாது. அப்ப நம்ம இங்க காவு கொடுத்து பண்ணும் போது அவங்க வீட்டுல இருக்க பவர், அந்த எந்தத்துக்கு பவர் இல்லாம வேலை செய்யாம போகுது. அப்ப அந்த நேரம் தான் நம்ம வந்து அவங்களுக்கு திருப்பி செஞ்சாலும் பாதிக்காத அளவுக்கு உடல் கட்டு போட்டு கொடுத்துரும். திருப்பி அவங்க வந்து செஞ்சாலும் கூட இது உள்ள ஏறாது, அவங்களுக்கே திரும்பி ரிட்டர்ன் போயிடும். அதுக்கு தான் அந்த உடல் கட்டு போட்டுரும். இப்ப அந்த ரிட்டர்ன் போறவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாதி அவங்களுக்கு அடிச்சிடும், அவங்களுக்கே திருப்பி பண்றவங்களுக்கு அடிச்சிடும் பண்ணு. இந்த குட்டி குடுவை இது வந்து தொழில் வசியத்துக்காக பண்றது. இப்ப இந்த குடுவை வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் ஃபுல்லா கூட போட்டுக்கலாம் குடுவையில போட்டா. இது என்ன காரணம் அப்படின்னா, இதெல்லாம் ஓப்பன் யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுல வந்து கொஞ்சம் மூலிகை சேர்த்து விழுகும் போடலாம். தாயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை இல்லளவு தான் மூலிகை வைக்கும். அதனால வந்து இதுல என்ன போது போட்டு நூல் சுத்தி இந்த மாதிரி கட்டி செஞ்சு வச்சிட்டோம்னா லைஃபுக்கு அது வாட்டில் நிற்கும். லைஃபுக்கு அது வாட்டில் நிற்கும், அது வாட்டில் வேலை செய்யும். நம்ம அவங்களுக்கு ஒரு தாயத்தூன்னு நம்ம கொடுத்துருவோம் குடுவையோட. அதையும் கட்டிட்டு இந்த குடுவையை வைக்கும் போது ஜனங்கள் நம்ம என்ன தொழில் பண்றோமோ அந்த தொழிலை சேர்ந்த நபர்களை வந்து ஈர்த்து கொடுக்கும். ஜன விஷயம் பண விஷயத்தை எடுத்து கொடுக்கும். கெட்ட விஷயத்துக்குள்ள உள்ள நாடக்கூடாது, இழுத்து எரிச்சு கொடுக்கும். அந்த அளவுக்கு இது தொழில் விஷயத்துக்காக போடக்கூடிய குடுவைகள். இது சோழி பிரசனம் வந்து நம்ம கொடுக்குற ட்ரைனிங்ல வந்து சோழி பிரசனமும் நம்ம கொடுக்குறோம். 12 சோழி பிரசனம். இது வந்து நம்ம பாக்குறது. இது வந்து என்னோட சிஷியன் பாக்குறது. அவருக்காக இப்ப நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து எந்த ஒரு நபர் வர்றாங்களோ, எந்த தெய்வம் நம்ம சித்தி எடுத்திருக்கோமோ, எந்த தெய்வம் இருக்காங்களோ அந்த தெய்வத்தை வணங்கி, குருநாதனை வணங்கி நம்ம அந்த சோழியை போட்டு அவங்களோட பேரை கேட்கணும். பேரை கேட்டுட்டு சோழி வணங்கி நம்ம போடுறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன வருது அப்படின்றது அந்த சோழியை சொல்லிடுவோம். அதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க, அனுச்சு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பண்ணணுன்றாங்களா என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தேர்வுகள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அது உள்ள ஒரு இலை மாதிரி வச்சிருக்கீங்க, அந்த எருக்கம் பூ இலை, அது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இந்த எரிக்கை இலைன்றது வந்து இந்த ஜக்கம்மாவோட வாக்கு. தொடலாம். இது வந்து ஜக்கம்மாவோட வாக்கு. இந்த கம்பளியில உட்காந்து நம்ம குறி சொல்றோம் இல்லையா, இந்த கம்பளியில உட்காந்து நம்ம குறி சொல்லும் போது குறி சொல்றேன் செய்து அந்த கம்பளியில உட்காந்து நான் என்ன ஜக்கம்மாவை வணங்கி நான் என்ன பூஜை பண்ணி நான் கொடுத்தாலும் அது வந்து அது நடக்கும். சும்மா நம்ம வந்து சூடத்துல உருவேற்றி கொடுத்தாலே அது வேலை செய்யும். அந்த அளவுக்கு பவர். நம்ம வந்து எல்லா தெய்வத்திட்டையுமே நம்ம வரம் வாங்கியிருக்கோம். அதனால வந்து ஒவ்வொன்றுக்கு பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா தெய்வமே பர்ஃபெக்டா வேலை முடிச்சு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வன கட்டு உடைப்பதற்காக பண்றது. இந்த இலையை வந்து இப்படி மடக்கிட்டு இடது கால் மண்ணு, இப்போ ஜெய்வனால பாதிக்கப்பட்டவங்க வர்றாங்கன்னா இடது கால் மண்ணு எடுத்துட்டு வர சொல்லணும். தலைமுடி, இடது கால் நகம், இடது கை நகம், தலைமுடி, நூல் எடுத்து அவங்க இடது கையில எடுத்து போட சொல்லணும். இதை கட்டி இப்படி மடக்கி குத்தி அங்க வச்சிடணும். அவங்க இடது கையில அவங்க தலையை சுத்திட்டு அங்க வச்சிடணும். நம்ம பார்த்து வச்சுட்டோம்னா அது வேலை செய்யும். ராத்திரி 12 மணிக்கு நம்ம பூஜை பண்ணும்போது இந்த மண்ணை அவங்க பொருள் எல்லாம் கொண்டு போய் மயானத்துல போட்டுருணும். போட்டுட்டு காவு கொடுத்து பண்ணி ரத்தச்சோறு நம்ம அங்க படைக்கும் போது எத்தனை 500 பேர் வந்திருந்தாலும் அவங்க வீட்டுல போய் பைரவர் ரூபத்துல போய் அவங்க வீட்டுல உள்ள பிரச்சனைகளை அகட்டிடும். அன்னைக்கே தெரிஞ்சு போயிடும், செய்வன கட்டு ஓப்பன் ஆயிடும். அப்ப நம்ம வந்து வசியத்துக்கு, அதாவது தொழில் விஷயம், குடும்ப விஷயம், அதுக்கெல்லாம் தாயத்தும் போட்டு பாதத்துல வச்சிருக்கோம். அதை கொடுத்து விட்டுருவோம். இங்க பூஜை பண்ணும் போது அது அங்க வேலை செய்யும். அதுக்காக வந்து எரிக்கை இலை கட்டுப்பட்டது. கம்பளி, இந்த எரிக்கலாம்,
கம்பு இதெல்லாம் வந்து இது கட்டுப்பட்டது. Stop இது வாக்கு ஜக்கம்மா கொடுத்த வாக்கு. இந்த ஓகே வாக்கு பேர்ல செஞ்சிட்டோம். இவங்க யாருன்னா குட்டி குட்டி இது இருக்காங்க பாவை. பாவை. நம்ம வந்து கரும்பு இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களோட அதாவது வந்து பவர் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பவர்ல எதுவும் கிடையாது. ம், அதாவது வந்து ஆதாரம். இப்போ ஒரு குடும்பம் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ம், இப்போ அந்த குடும்பம் வந்து முன்னுக்கு ஒரு கருங்குட்டி இருக்கு. ம், இப்போ இந்த கருங்குட்டி நீங்க இப்படி வச்சிருக்கீங்கன்னா ம். இந்த கருங்குட்டி இப்படி வச்சிருக்கீங்கன்னா முன்னுக்கு வந்து பாவை ரெண்டையும் படுக்க வைக்கணும். அப்படி ஓகே. ஆண் பாவை பெண் பாவைன்னு ஓ, சொல்லி ரெண்டு பேர் இருக்காங்க இதுல. வச்சுட்டு அவங்களுக்கு மல்லிகைப்பூ இதெல்லாம் வச்சு ஜோடிச்சு பண்ணி ம், பெண்ணோட போட்டோ வந்து ஆண் மேலே ஆணோட போட்டோ பெண் மேலே அவங்களோட பொருட்களை இப்படி மாற்றி மாற்றி வச்சு மந்திரங்கள் பண்ணணும். அவங்க பேரையும் சேர்த்து மந்திரம் சொல்லி 6க்கு 6 வசியமானு சொல்லி போட்டுட்டு ம், ஒரு 108 முறையோ ஒரு இடத்துல பாயிண்ட் கணக்கு தான். 108ன்றது ஒரு பாயிண்ட் கணக்கு கொடுத்துட்டு ஒரு சேவல இல்லை ஒரு குட்டியை எடுத்து நம்ம பலி கொடுக்கும்போது அது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 11 நாள் இல்லைன்னா ஒரு 21 நாள் அவங்க தூரத்துக்கு தகுந்தது போல் ஓகே. அது வேலை செய்யும். வேலை செஞ்சு அவங்களை இழுத்து கொண்டு வந்து விடும். இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாகி கலவரமாகி அவங்களை சேர்த்து வச்சிரும். ம், அந்த மாதிரி விஷயத்துக்களை இது செய்யும். இது வந்து தேவதைகளுக்காக பண்ணக்கூடிய ஒரு விஷயம். மயானத்துல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இது பாவை. ஓகே. இப்ப நான் வந்தோடனே என்ன இந்த பாயில உட்கார சொன்னீங்க. So, இந்த பாய்க்கு ஏதோ ஒரு பவர் இருக்கு சொன்னீங்க. ஆமா, அது என்ன கொஞ்சம் தெளிவா எனக்கு சொன்னீங்க. இன்னும் தெளிவா இருந்துச்சுன்னா ஏன்னா நானும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு இந்த பாய் வந்து தர்பை. தர்பை. தர்பை என்பது வந்து என்னன்னா கும்பாபிஷேகத்துக்கு பயன்படுத்துவாங்க பாத்திருக்கீங்களா? தர்பை அந்த கும்பத்துல வைப்பாங்க தெரியுமா? எல்லா தெய்வத்துக்குமே கும்பத்துல வைப்பாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து அந்த சக்தியை இழுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இது விஷயம். ம், நீங்க வந்து ஒரு 1000 வட்டம் சொல்றது 108 வட்டம் சொன்னாலே போதும். அது அந்த பிரபஞ்சத்துல இருந்து நமக்கு இழுத்து கொடுத்துரும். ம், எல்லா சைட்ல இருந்தும் அந்த சக்தியை இழுத்து உங்களுக்கு கனெக்ட் கொடுத்துரும். கொடுத்துரும். அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லானது. அந்த ஞானதேஷ்டி கொடுக்கும் போதா இருக்கட்டும், இல்லைன்னு சொல்லி சொன்னா நம்ம மாந்திரிக கிளாஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், தீஜை கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம வெறும் தரையில உட்காரும்போது இந்த தர்பைக்கும் இந்த தரைக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆகாயத்துக்கும் கனெக்ட் இருக்கு. ம், அதனால வந்து இதுல உட்கார்ந்தோம்னா நம்ம பூமாதேவியை மதிச்சு உட்கார்ந்த மாதிரி அந்த தெய்வமே நமக்கு வரம் கொடுத்தது மாதிரி அதுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அப்ப அந்த இதுல வந்து நிறைய வந்து ஞானதேஷ்டியும் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு மாந்திரிக கிளாஸ் தீஜைகள் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்கனால அதுக்கு அதிகமான பவர் இருக்கு. ஓகே. அதுல உட்காரும் போது நம்மளோட பிரச்சனைகள் அகண்டுக்கே இருக்கும். நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், அதோட வேலையை அது பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு தான் எங்கேயோ நம்ம குடும்பத்துல இருக்க பிரச்சனையை இது தெளிவுபடுத்தும். அதுக்கு தான் அதுல